அங்க இருந்து வந்து gift கொடுத்திருக்கானுங்க பா. என்னெல்லாம் gift வந்திருக்கு பாருங்க. தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. Minal Putharan YT Gaming 300 rupees. Birthday wishes legend bro party popper partying face. எல்லாம் நீதான். தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. Sanjay Dev 40 rupees. Happy birthday bro partying face partying face partying face. தெய்வமே தெய்வமே. The next day. நிறைய gift வந்தது. அத நானே இன்னைக்கு அதான் யோசிச்சேன். இன்னைக்கு லைவ் இப்படிதான் போடணும்னு நினைச்சேன். போன வருஷம் 2000 யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல, எனக்கு வேணாம். இத வர 2023ல 2023 லைவ்ல இப்ப கூட அந்த போட்டோ நம்மளோட இதுல இருக்கும். மெம்பரா இருந்தீங்கன்னா அந்த கிஃப்ட்ல வரும். ராஜா பௌதூத்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஞாபகம் இருக்காங்க? 2023ல இந்த கண்ணாடி நான் போட்டிருந்தேன். அந்த போட்டோ கூட இருக்கும். மெம்பரா இருந்தீங்கன்னா பாருங்க. அந்த போட்டோ வந்து அந்த இந்த 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 கண்ணாடி வந்து 2023ல 80 ரூபாய்க்கு வாங்கினேன். எவ்வளோ? 80 rupees. இப்போ புதுக்கோட்டையில அங்க 80 rupeesக்கு வாங்கி போட்ட கண்ணாடி. அதே கண்ணாடியை எடுத்து அந்த மாதிரி அண்ணனுக்கு 2024 கண்ணாடியில ஒரிஜினல் ரேபன் கொடுக்கணும் அப்படின்னு அதுக்காக கேரளால இருந்து கிளம்பி வந்து இந்த கண்ணாடியை எனக்கு பர்த்டே கிஃப்டா கொடுத்தது யார் தெரியுமா? நம்ம விக்கி தான். ஒரிஜினல் ரேபனுங்க. எவ்வளோன்னு அவர் சொல்லலை. அது எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. எனக்கு தெரியாது. ஒரிஜினல் ரேபன் அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. விக்கி ப்ரோ, விக்கி பிளேஸ். உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கு போய் சொல்றேன். அடே வேற லெவலா. ஒரிஜினல் ரேபன் கிளாஸ், ஒரிஜினல் அதே கண்ணாடியே வாங்கியிருக்கோம். இது ஒரு கிஃப்ட் வந்ததா. அப்புறம் இன்னொரு இது முக்கியமானது என்னன்னா, நம்ம இவரு வந்திருந்தாரு. யாரு இதை போட்டுக்கலாம், நம்ம போட மாதிரி யார் நம்ம போடுறதுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கோங்க. அது போக நம்ம கிரேட்டா கவர்ல மேல இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்தது, அந்த கண்ணாடி வைக்கிற லொகேஷன். இன்னைக்கு இதை ஃபில் பண்ணிட்டாரு. ஓகேவா? அதுல அதுதான் அதுல இது இந்த ஷர்ட் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து பேசிக்ஸ்ல எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த ஷர்ட் இது யாரும் எடுத்து கொடுத்தது? இது ஏன் போட்டிருந்தீங்கன்னு கேட்டீங்களே. டிஷர்ட் போடாம இந்த ஷர்ட் வந்து பேசிக்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்காரு. யாரு? ஏஜே ப்ரோ வாங்கி கொடுத்தாரு. மெம்பர் வருவார்ல ஏஜே, அவரு ஏஜேல ஏஜி ப்ரோ வாங்கி கொடுத்தாரு அவரு. அப்புறம் இதுவர் அங்க இருந்து வந்து கிஃப்ட் கொடுத்துருக்கானுங்க. என்னெல்லாம் கிஃப்ட் வந்திருக்கு பாருங்க. அண்ணனுக்காக இந்த கிஃப்டா. அடே உங்களுக்கு யூஸ் ஆகணும், உங்களுக்கு யூஸ் ஆகுமேன்னு இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கானுங்க. இது என்ன சொன்னாங்க? கிராம்பு. இந்த கிராம்பு டப்பா ஃபில் பண்ணிக்கிறதுக்கு கிராம்பு. எப்படி
இது அப்புறம் நிறைய பிஸ்கெட்ஸு, சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் கேக்கு. லியோ ப்ரோ வந்து கேக்கு, அந்த மாதிரி மல்டிபிள் கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. லியோ ப்ரோ கேக்கு கொடுத்துருந்தார். லியோ தமிழ் நம்ம இவன் தேனி வேடாசுமா அந்த கேக்கு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு கேக் வாங்கியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேக் ஃபோட்டோ வேற லெவலில் இருந்திருக்கும். நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் கேக் ஃபோட்டோ. அது அந்த மாதிரி இன்னைக்கு டே ஃபுல்லாகவே செம்ம ஜாலியாக போச்சு. அவங்க காலையிலே வந்திருந்தாங்க. இதை விட முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன் பாரு. காலையிலே சித்தப்பு வந்திருந்தார். சித்தப்பு தான் என்னை வந்து எழுப்பி விட்டது. எனக்காக கோயிலுக்கு போய் கோயில்ல அந்த இது சாமிக்கு சாத்துவாங்கல்ல, அந்த ஒரு மாலை, கரெக்டுங்களா? அத வந்து அவரு இது பண்ணியிருந்தாரு நம்ம ப்ரோ. அத வந்து எடுத்துட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணி, அந்த ஆசீர்வாதம் பண்ண இதை கொண்டு வந்து எனக்கு கொடுத்து அந்த காலையில கல்லவெல்லாம் அரௌண்ட் ஒரு வந்து என்னை எழுப்பி எனக்கு அந்த மாலையை கொடுத்து, அப்புறம் தட்டு அதுல வேஷ்டி வச்சு, துண்டு வச்சு, வேஷ்டி துண்டு இதெல்லாம் வச்சு பயங்கரமா இருந்தது. சித்தப்பு வந்து என் கூட, அவங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு என் கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போச்சு சித்தப்பு. அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து சித்தப்பு செஞ்சதா. சித்தப்பு காலையில இப்படிதான் டே ஸ்டார்ட் ஆச்சு. டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, காலையில சித்தப்பு வந்து என்னை எழுப்பி எனக்கு அந்த இதை கொடுத்து, பழம் எல்லாம் வச்சு, வேஷ்டி சட்டை, அந்த வேஷ்டி இன்னும் வச்சிருக்கேன், அந்த வேஷ்டி எல்லாமே எடுத்து வச்சிருக்க, துண்டு எல்லாம் வச்சு அந்த மாலையை போட்டு எனக்கு அந்த ஆசீர்வாதம் பண்ணி அந்த இதை கொடுத்தது. தட்டை கொடுத்தாரு. தட்டோட அதை கொடுத்தாரு. அது முடிஞ்சு கொஞ்ச நேரத்திலே வந்து இவன் வந்தான், ஸ்டெஃபனும் அருணும் வந்துட்டு, அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் வந்துட்டு, அப்புறம் பிரியாணி. எல்லாம் மலைமாடு மாதிரி இருக்காங்க. 8 ஆடு தாண்டா வெட்டி இருக்கேன். பிரியாணி வாங்கணும் 25 பேருக்கு, 4 பக்கெட் ஃபுல்லா. அதுக்கப்புறம் வெஜ்ஜுக்கு தனியா ஃப்ரைட் ரைஸ், கோபி வாங்கியிருந்தோம். நான்வெஜ் ஏன்னா 2 பேர் இருந்தானுங்க நம்மளதுல, வெஜ்ஜும் இருந்தானுங்க நான்வெஜ் இருந்தானுங்க. அதை வாங்கிட்டு அந்த 4 பக்கெட் பிரியாணி 25 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டு, பாசக்கார பயில விட்டுட்டு சாப்பிடவே மாட்டீங்களா? நீ சாப்பிட கூப்பிட்டது தப்பா போச்சு. பாக்குறானே சாப்பார மொத்தம் ஊத்தி இட்லி பண்ண சாட்டிடா. உள் கட்டுற பாருங்க ஆட்டவா. அது ஒரு ஃபைன் மூமெண்ட். அந்த பிரியாணி வாங்க போன இடத்துல சரியான கூத்து. 2:30-3 மணிக்கு பிரியாணி வாங்க போயிட்டு 5 மணிக்கு தான் வந்தான். அப்புறம் இந்த பர்த்டே கேக் நீங்க பாத்தீங்க இல்லையா, அந்த கேக்ல அப்பட்டமா சார்லி கமிஷன் அடிச்சு மாட்டிக்கிட்டான். என்னாச்சியோ? பளபளன்னு இருந்து உங்க மூஞ்சியில இருந்து பொலன்னு ரத்தம் வருது. தேங்காய உடைச்சோம், திஷ்டி கழிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ ஃபன்னா இருந்தது. இல்லைண்ணே இவ்வளோ நேரம் இருந்துட்டு வந்தேன், பேரை கூடவா கரெக்டா சொல்ல மாட்டீங்க அப்படின்ட்டானுங்கன்னு வச்சுக்கோ, அசிங்கமா ஆயிப்போச்சு குமாருன்னு ஆயிடும். அதனால நான் உனக்கு குரூப் போட்டோவை எக்ஸ்பிளைன் வேணா பண்றேன்னா ஓரளவுக்கு பண்றேன், அவ்வளவுதான். ஓகேவா? இதுதான் நம்ம குரூப் போட்டோ மாறிடுச்சா உங்களுக்கு ஸ்கிரீனுக்கு? மாறிடுச்சு. ஓகே, இதுதான் வந்தாங்க வந்த நம்ம பசங்க. இதுல வந்து சித்தப்பு காலையிலே வந்துட்டு போயிட்டாரு, ஏஜே ப்ரோவும் வந்துட்டு கிளம்பிட்டாரு. ஸோ அவங்க 2 பேர் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? மற்றபடி இதுல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இது வந்து நம்ம மின்னல். நிறைய பேர் நீங்க இதுலயே பாத்துட்டீங்கப்பா. நம்ம அது பேர் என்னப்பா சொல்லுவாங்க, பர்த்டே வீடியோலயே பாத்துட்டீங்களா? Rajkumar 40 rupees. இது நம்ம மின்னல், இது நம்ம விக்கி பிளேஸ், விக்கி. சரியா? இவ நம்ம ஐரிஷ், நம்ம ஐரிஷ், திண்டுக்கல் ஐரிஷ். இது அப்பா, இது கொரி, இது லியோ ப்ரோ, இது ஸ்டெஃபன், இது நானு, இது மண்டை, இது அருண், இது சார்லி, இது பேன்சியான், இது பிரின்ஸ். சரியா? இது பிரின்ஸ். இது ராச்சட் ப்ரோ. சரியா? இது நம்ம எமிலி, கயல். சரியா? ஓகேவா? இங்க இதோட நிறுத்திக்கிறேன், திருப்பி இந்த பக்கம் வரேன், அப்புறம் இப்படி வரேன்.
இது வந்து நம்ம இவன் வீணா போனவன். இவனை உங்களுக்கு தெரியும், தெரியலன்னா நீங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இவன் ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோ. சரியா? அதனால இவனை அவாய்ட் பண்ணிடுங்க. பழைய மாடு, செந்தமுள் ஓடிடி நிறைய வேலை பார்த்துருக்கான். இவனை உங்களுக்கே தெரியும். இவனை நான் எப்பயுமே செல்லமா கூப்பிடுறது சார்ஜர் திருடன்னு கூப்பிடுவேன். சரிங்களா? இதுக்கு மேல அவன் பேர் சொல்லணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நான் சொல்ல மாட்டேன். நீங்களே பேர் தெரிஞ்சா நம்ம மாடரேட்டர்ஸ் கமெண்ட்ல போட்டுருங்க. நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான நபர் இவரு. இங்க இருக்கிற பொண்ணுகிட்ட இங்க இருந்து இவ்வளவு பொருள் எப்படி அடிச்ச? அதெல்லாம் எங்க இருந்தாலும் தூண்டிய போட்டு தூக்கிடுவோம்ல. தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. இது நம்ம பரத் ஆட்டமோபி டெய்ஸி. இவன் வந்து மேக்ஸ் ஒய்டி. மேக்ஸ் ஒய்டினா யாரு தெரியுமா? இந்த அபி நேத்து வந்திருந்தால அவன். இது நம்ம டாக்டர் தி வசூல் ராஜா, எம்பிபிஎஸ் டாக்டர் வசூல் ராஜா. ஜெனி ஆளு வசூல் ராஜா. சரியா? இது வந்து நெய்மரு. இது எங்கால நெய்மரு. ஓகேவா? இது வந்து நம்ம ஹரிஸ் ஹீரோ இட்டாச்சி டிராக்கோ. அந்த இது பீடியில அப்படி சொல்லலாம். விக்கி. சரியா? விக்கி. இது விக்கி. அப்புறம் இது வந்து மல்லிபு. சரியா? இவ்வளோ பேர் கரெக்டா சொல்லிட்டேன். இப்ப இந்த 2 பேர் நான் மாத்தி சொன்னேன்னா வம்பாயிடும். சரிங்களா? நான் மாத்தி சொன்னா வம்பாகுன்றனால மொட்டையா வேணா சொல்லிடுறேன். லோகனு. சரியா? நம்ம லோகன் ஒண்ணு, இவன் ஒண்ணு, தம்பி ஒண்ணு. அவன் பேர் என்ன? ஓகேவா? இவங்க 2 பேர்ல யாருன்றது மட்டும் எனக்கு கன்ஃபியூஷன். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கேன். அப்படி புதுக்கோட்டையில போனோம்னு வச்சுக்கோ. இது சாசா. இது சாசா. பிட்டு. இத மாதிரி பிட்டு யூஸ் பண்ணிக்கணும் ப்ரோ. லைஃப்ல பிட்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதோ இல்லையோ நமக்கு யூஸ் ஆகுது. இது சாசா ப்ரோ. இது நம்ம புதுக்கோட்டை சாசா. சரிங்களா? சாசா. இவன் லோகன் தானே? இது கரெக்டா சொன்னா இல்ல தப்பா சொல்லிட்டேனா? லோகன். நம்ம லோகன் தான். அவன் லோகன் தான் கன்ஃபார்ம். இதுல நிறைய இருக்கும் போல இந்த மாதிரி. சாசா. இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் எல்லாமே இவனுங்க தான். இதான் வத்தல. இதுதான் ஓடுகாலி பிரின்ஸ். எங்காலு ஓடுகாலி பிரின்ஸ். முக்காவாசி கரெக்டா சொல்லிட்டேன்னு நம்புறேன் ப்ரோ. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா? இவனுங்க 2 பேர் தான் கன்ஃபியூஸ் ஆச்சு. 2த்தையும் இப்ப கரெக்டா சொல்லிட்டேன். ஓகே? இதுதான் குரூப் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா?